கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நல்லா யோசித்து பாருங்கள், இந்த இடம் தானே அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. ஆத்தாடி ஆத்தா, இவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு போல், இனிமேல் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவையும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி, இந்த இடம் தான் கார்த்தி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நாங்கள் இங்கே தான் வந்தோம், அந்த சாமியார் இங்கே தான் இருந்தாங்க, கூட கூட ரொம்ப பேர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போது அவர் எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்னு சொல்ல, அவர் ஏன் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்க, நான் சொல்கிறேனேன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க கார்த்தி, எனக்கு என்னமோ தீபாக்கு அவங்க அண்ணி தான் தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்களே நல்லா யோசித்து பாருங்கள், எங்களை எதுக்கு தேவையில்லாமல் வேற ஒரு சாமியார்ட்ட அமுச்சு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியே யோசிக்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவர் யோசிக்கிறது வேணா, ரம்யா வந்துட்டு நம்ம சொல்கிறத இவர் அப்படியே நம்பிட்டார் போல் அப்படின்ற மாதிரி அடுத்த கதையை அப்படியே எடுத்து விட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அன்னிக்கும் தீபாக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா, ஏன்னா அவங்க தான் பொய் சொல்லி தீபாவை இந்த மாதிரி சாமியார்ட்ட மாட்டி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இல்லாட்டினா நாங்கள் எதுக்கு அந்த சாமியார்லாம் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, அவங்க சரியாக தான் சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்ன சாமியார் வேறு, நீங்கள் போய் பார்த்த சாமியார் வேறு அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் கருத்தி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா தெரியாத மாதிரி வந்துட்டு ரம்யா வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தது வந்துட்டு போலி சாமியார், அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி பரிகாரத்தை பண்ண சொல்லியிருக்காரு. எந்த உண்மையான சாமியாராவது உயிருக்கு ஆபத்தான பரிகாரத்தை பண்ண சொல்வாங்களா? நீங்கள் பார்த்த சாமியாரே வேற, நான் அவங்க அன்னிக்கிட்டையும் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா வந்துட்டு திரு முழிக்கிறாங்க. ஐயோ தேவையெல்லாம் நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ஒரு லாஜிக்கே இல்லாமல் சீன் கொண்டு போகிற மாதிரியே தெரியுது. வீட்டில் வச்சு அந்த சாமியாரை எனக்கு தெரியும், நான் கூப்பிட்டு வந்துடுறேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக்கிட்ட வேற ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் வந்துட்டு மைதிலி மீனாட்சிக்கே சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஒரு செகண்ட்லேயே வந்துட்டு ரம்யாவை பற்றி மைதிலிக்கு மீனாட்சிக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதை வந்துட்டு தீபா கிட்டையும் போய் பேசுவாங்க. ஆனால் தீபா கார்த்தி இவங்களுக்குலாம் ஏன் வந்துட்டு சந்தேகமே அவ்வளவா வரமாட்டிக்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கார்த்திக் வருது, பட் ரொம்ப கிளியராக வந்துட்டு சந்தேகப்பட மாட்டேங்காரு. ஓ அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மேலோட்டத்திலே பார்த்துட்டு போயிடுறாரு. அதுக்கு மேலே தீபா சுத்தா மண்ணாங்கட்டியாக இருக்குது. ஹீரோயினிக்கு உண்டான மதிப்பே கெடுக்குறீங்களேடா, ஏன்டா இப்படி மக்கு மடசாம்பிராணியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எந்த ப்ராப்ளம்னாலும் சரி கார்த்தியே தான் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாதுல. ஒரே பரிகாரம் இந்த பாட்டு பாடுறது, அதுக்கு மட்டுமே தீபாவோட ஆக்டிங்கை யூஸ் பண்ணாமல் தீபாவுக்கும் இந்த மாதிரி நல்ல சீன்லாம் கொண்டு வரலாம். ரம்யாவை பற்றி வந்துட்டு டவுட் வர வச்சு அவளை வந்துட்டு வாட்ச் பண்ணுற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி அப்படிலாம் வந்துட்டு கொண்டு வரலாம். சும்மா ஏதாவது கார்த்தி ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்தா முறைச்சிட்டு அவங்கக்கிட்ட போய் சண்டை ஓடுறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரியே தெரியுது. இதை கவனிச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். ஐயோ கார்த்தி, இப்படி ஒரு போலீஸ் தம்மையாரை நம்பி நாங்கள் வந்துட்டு ஏமாந்துட்டோமா? நல்ல வேலைக்கு தீபா இந்த பரிகாரத்தை பண்ணலை. அவளுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த குற்ற உணர்ச்சியே என்னை கொண்டிருக்கும். நான் தான் தேவையில்லாம இப்படி ஒரு சாமியார்ட்ட கூட்டு போயிட்டேன், நான் நல்லா விசாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சொல்ல, என்ன இது நம்ம மேலே அவனுக்கு சந்தேகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியலையே, ஒருவேளை நம்ம சொன்னதை நம்பிட்டானா நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. பட் கார்த்தி வந்துட்டு எதை யோசித்த மணிக்கே இருக்குது, இனிமேல் நம்ம எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக தான் பண்ணணும், நம்ம மேலே வந்துட்டு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கும் மேலே வீட்டில் வேற சாமியாரை கூப்பிட்டு வர சொல்லி பேசுகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மறுபடியும் வந்துட்டு அவனை ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு போனால் கார்த்திக்கு சந்தேகம் வந்துடும், என்னடா பண்ணுறது? ஆனால் நம்ம பிளானை வந்துட்டு கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அபிராமி ஆண்டி எந்திக்கிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கா ரம்யா வந்துட்டு ஒன்று யோசித்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. இனி எப்படியும் வந்துட்டு கார்த்தி இதோட விட மாட்டாங்க. அதுக்கும் மேலே மைதிலி வந்துட்டாங்க. மைதிலி மீனாட்சி ஒன்று சேர்ந்து அந்த போகிற ட்ராக்கே வந்துட்டு நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்டாக வந்துட்டு கார்த்திக் எடுத்து விடுறது, தீபாக்கு வந்துட்டு எடுத்ததுமே இந்த சந்தேகமாக இருக்குது ரம்யா வந்துட்டு கெட்டவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி சீன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. எனக்கு என்னமோ மைதிலி மீனாட்சி தான் கார்த்திக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா தீபா வந்துட்டு நம்புற மாதிரி கிடையாது. அந்த நாக்குப்பூச்சி நக்மா வந்துட்டு சொல்கிறதெல்லாம் தீபாவும் அப்படியே மண்டையாட்டி நம்பிக்கிட்டு இருக்கு. சரி இனிமேல் வந்துட்டு எபிசோடு எப்படி போகும், இந்த ப்ரோமோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.